எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் உனக்கு ஒரு வழியும் இல்லை என்று அழைக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா சொல்லுகிறார், நீ துதிக்கும் போது எரிகோ மதிலெல்லாம் இடிந்து விழும் என்று சொல்லியிருக்கார். அப்படி நம்முடைய வாழ்க்கை எந்த வழி அழைக்கப்பட்டிருந்தாலும், எந்த வாசல் அழைக்கப்பட்டிருந்தாலும், என் தேவனை கர்த்தர் துதிக்கும் போது, என் தேவனை கர்த்தர் உயர்த்தும் போது எல்லா மதிலும் உடையும் என்று அவருடைய வார்த்தையினால் விடைகளாக இருக்குது. தேவன் சொல்லுகிறார், நானே திறக்கிறோம், நானே பூட்டுகிறோமா இருக்கிறேன். அப்படியே தேவனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீ துதிக்கும் போது, நீ ஆராதிக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது எல்லா மதிலும் உடையும் என்று கர்த்தர் சொல்கிறார். என் தேவனா அன்பு தேவ பிள்ளைகளே, நீ துதி, தேவனை ஆராதி, தேவனை மகிமைப்படுத்தி எல்லா எரிகோ மதிலும் இடிந்து போகும் கர்த்தர் சொல்கிறார். தேவனை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்ம துதிக்கும் போது அற்புதத்தை காண முடியும், நாம் ஜெபிக்கும் போது அற்புதத்தை காண முடியும். அந்த நல்ல தேவனை, அந்த ராஜாதி ராஜாவை இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா.